ராத்திரிலையும் நோன்பா இருப்பாங்க, மறுநாள் காலையில நோன்பா இருப்பாங்க. இப்படி 2 நாள் 3 நாள் 24 மணி நேரம் நோன்பா ஓடிடும். 2 நாள் நோன்பு வைப்பாங்க, 3 நாள் நோன்பு வைப்பாங்க. நம்ம ஒரு நாள் எவ்வளவு நேரம், பாதி நேரம் நோன்பு வைக்கிறோம். 11 மணி நேரம், 12 மணி நேரம், 13 மணி நேரம். அது சீதோசன நிலைக்கு தகுந்தவாறு மாறும். ஆக நம்ம 11ல இருந்து 13க்குள்ள உள்ள டயத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 24 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. சில நாட்கள் 2 நாள், 3 நாள், 4 நாள் இப்படி போயிடும். அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட வர்றாங்க, இந்த வாரு தொடர் நோம்புலாம் வைக்க கூடாது. மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, ஈயாக்கும் கொள்விசால், தொடராக நோன்பு வைப்பதை, இரவு பகல் நோன்பு வைப்பதை உங்களுக்கு நான் தடுக்கிறேன், எச்சரிக்கிறேன். இரவு பகல் நோன்பு உங்களுக்கு கிடையாது. அப்ப 2 தடவை இப்படி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்கறாங்க, இன்னக்க துவாசிலு, நீங்க மட்டும் வைக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, இந்த மாதிரி நோன்பு என்பது சுபுஹு மகரிபு தான், அதுக்கு மேல நோன்புங்கிற பேச்சு கிடையாதுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, இன்னக்க துவாசிலு, நீங்க மட்டும் அதை வைக்கிறீங்களே என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னி அபீது யுத்இமுனி ரப்பி வயுஸ்கீனி, எனக்கு இறைவன் புறத்திலிருந்து உணவும் பானமும் தரப்படுகிறது. இன்றைக்கு நோன்பு 3 நாளுக்கு வண்டி ஓடுறதுக்கு உடல்னால இல்ல, நோன்புடைய நேரங்கள்ல எனக்கு அந்த டயர்டே இருக்காது. எனக்கு அந்த கஷ்டமே இல்லாததுனால அல்லாஹ் அப்படி என்னை படைச்சு விட்டான். இந்த விஷயத்துல, இந்த நோன்பு விஷயத்துல மாத்திரம் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு உணவு தரப்படுகிறது, இறைவன் புறத்திலிருந்து எனக்கு குடிபானம் தரப்படுகிறது. இது நோன்புன்னு வச்சாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும், குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னை பாதிக்காது, உங்களை பாதிக்கும். உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து உணவு தரப்படுதா, உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து பானம் தரப்படுதா, நான் செய்யறேன், நீங்க எதுக்கு போட்டிக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி உங்க சக்தியை கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபக்லுஃபு மினல் அமலி மாத்துதீக்கும், முடிஞ்ச அமலை செய்யுங்க. இதெல்லாம் முடியாத விஷயம். 24 மணி நேரம் அமல் என்பது, நோன்பு என்பதெல்லாம் இயலாத காரியம், அதை நீங்க செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில 1966வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவாக அவங்களுடைய கேரக்டரை சொல்லும் பொழுது, இது அமரஹும் மினல் அமாலி பிமா துதீகும், மக்களுக்கு அமல் செய்யுமாறு எப்ப கட்டளை இட்டாலும் அவர்களுக்கு இயன்றதை தான் கட்டளையிடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னு கேட்டா, எந்த அமலை அவங்களுக்கு உத்தரவு போட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏழுமா, இது செய்ய முடியுமா, மக்களுக்கு கஷ்டம் இல்லாம செஞ்சிருவாங்களா என்று பார்த்துத்தான் உத்தரவு போடுவார்கள். அப்ப மக்கள் எல்லாம் கேட்டாங்க, லஸ்னாக ஹைஅத்திக யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை மாதிரியா நாங்க, நீங்க கம்மியா செஞ்சாலும் பஞ்சாயத்து இல்லை, எங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குதுங்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டாங்கிறான் அல்லாஹ். பாவங்களை மன்னிச்ச ஒரு ஆள் அமல் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு கேரண்டி தந்துடுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, உங்களுடைய முகமதே உன்னுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இபாதத்தும் செய்யாவிட்டாலும் பாவமற்றவரை தான் போய் நிற்பாங்க. ஏன், மன்னிச்சதுனால. அவங்க எந்த இபாதத்தை அவங்க செய்யாவிட்டாலும் அப்படி போகல, நம்மளோட கூட செஞ்சாங்க ஒரு பேச்சுக்கு, அவர்கள் ஒரு வணக்கமும் செய்யாமல் இருந்து விட்டால் கூட அல்லாஹ்விடத்தில் அவங்க பாவி ஆவாங்கன்னு ஆக மாட்டாங்க. ஏன், அல்லாஹ் மன்னிச்சுட்டான், பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுனால அட்வான்ஸ் மன்னிப்பு. அப்ப சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஹாலோ அல்லாஹ்வுடைய தூதரே, லஸ்னாக ஹைஅத்திக யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களை மாதிரி கிடையாது. இன்னல்லாஹ கத் கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உங்களுடைய முன்பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், பின்னாடி செய்யற பாவத்தையும் மன்னித்து விட்டான். நீங்க கொஞ்சமா செஞ்சா போதும், எங்களுக்கு மன்னிப்பு கேரண்டி இல்லை, நாங்க ரொம்ப தானே செய்யணும், உங்க அளவுக்கு செஞ்சா எங்களுக்கு சரியா வருமா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முகம் செவந்து போய், கட்டும் போகும் அந்த வார்த்தைக்கு, யக்லிபு ஹத்தா யூரஃபுல் கலபு ஃபி வஜ்ஹி, அவங்க முகத்தில் அந்த கோபத்தின் அறிகுறி தென்படும் அளவுக்கு கட்டும் கோபம். இதெல்லாம் கோபமான வார்த்தையா? இது புகழ்ந்து எடுத்துக்குவாங்க மத்தவங்களா இருந்தா. நீங்க கொஞ்சமா செஞ்சா போதும், எங்களுக்கு மன்னிப்பு கேரண்டி இல்லை, நாங்க ரொம்ப தானே செய்யணும், உங்க அளவுக்கு செஞ்சா எங்களுக்கு சரியா வருமா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முகம் செவந்து போய், கட்டும் போகும் அந்த வார்த்தைக்கு, யக்லிபு ஹத்தா யூரஃபுல் கலபு ஃபி வஜ்ஹி, அவங்க முகத்தில் அந்த கோபத்தின் அறிகுறி தென்படும் அளவுக்கு கட்டும் கோபம். இதெல்லாம் கோபமான வார்த்தையா? இது புகழ்ந்து எடுத்துக்குவாங்க மத்தவங்களா இருந்தா. இது புகழ் தானே? நீங்க அப்படி ஆளா, உங்களை மாதிரியா நாங்கண்டா, இது என்ன, இது கோபமா வர யாருக்காச்சும்? இந்த மாதிரி என்கிட்ட நீங்க சொல்றீங்க, உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க என்னங்க, நீங்க மாதிரி ஆகுமா, நாங்க எப்படி அப்படின்னா என்ன செய்வாங்க, அப்படில வரேன்,
அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள பார்க்கல. இந்த மாதிரி சிரமப்பட போறாங்களா மக்கள், அதுதான் பார்க்கறாங்க. கோபம் எதுக்கு வருது? இது கோபம் வர்ற மேட்டரே இல்ல. ஒரு மனிதனுடைய புகழ் என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது மகிழ்ச்சி அடையக்கூடிய மேட்ரு. அப்ப சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்க? உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்ட காரணத்தினால் உங்க நிலை வேற எங்க நிலை வேற. நீங்க குறைவா செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யாட்டாலும் பரவாயில்லை, நாங்க அப்படி கிடையாது, நிறைய அமல் செய்ய போறோம் அப்படின்ற உடனே அவங்களுடைய முகத்தில் கோபம் தென்படும் அளவுக்கு வெளிப்படுத்தி விட்டு, இன்ன அத்துகாக்கும் அலமுக்கும் பில்லாஹி அன, அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறதும் ரொம்ப அறிந்தவன் நான். தெரிஞ்சுதான் சொல்றேன், சொல்றது கேளு. அல்லாஹ்வுக்கு நீங்க எங்களை விட நீங்க ரொம்ப அறிஞ்சிட்டீங்களோ? என்ன சொல்ல வர்றாங்க? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? அவனுக்கு சக்திக்கு மீறி செஞ்சா பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். நீ என்னமோ அல்லாஹ்வை எனக்கு மேல அறிஞ்ச மாதிரி, அல்லாஹ்வுடைய பண்புகளை எனக்கு மேல புரிஞ்ச மாதிரி எனக்கு நீ சொல்லி தரியா? அதுதான் கோபம் வருது. உங்களை விட அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறவனா, ரொம்ப பயந்தா உன்னை தப்பான வழி காட்டுவானா? நீ குறைச்ச அமல செஞ்சு நீ நரகத்துக்கு போன நான் சொல்லுவேனா? உன்னைய விட நல்லா அறிஞ்சுக்கிறவன் அல்லாஹ் பத்தி நான் சொல்றேன், இவ்வளவுதான் செய்யணும், முடிஞ்சதான் செய்யணும், அதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மோடு கம்பேர் பண்ணி பேசிய நேரத்தில் கூட இந்த வார்த்தையை சொல்லி கண்டிக்கிறாங்க என்பது புகாரியில 20வது எடுத்தவன 20 முதல் வால்யூம்ல பார்க்கலாம். 20வது ஹதீஸ்ல இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயங்களை மக்களுக்கு விளக்குறாங்க. ஒன்னு, இந்த மார்க்கம் லேசானது, இதுல தனித்து விளங்குறது. இப்படி எங்கே நீங்க பார்க்க இயலாது. லேசுதாங்கிறதுலயே கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதலா போகும்பொழுது ஒருத்தர் சந்தோஷப்படுவாங்க. 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆள் அனுப்புறோம், 10,000 வசூல் பண்ணி வந்தாரு, உன்னை 100 தானே வசூல் பண்ண சொன்ன, நீ எப்படி 10,000 கேட்போமா? நம்ம ஒரு ஆளை அனுப்பி ஒரு 100 ரூபாய் எப்படியா வசூல் பண்ணிட்டு அனுப்புறாங்க. அவர் எவ்வளவு கொண்டு வர்றாரு? 10,000 கொண்டு வர்றாரு. சந்தோஷப்படுவானா கோவப்படுவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் கோவப்படுவாங்க. டேய், உனக்கு நான் என்ன சொன்னேன்? 100 தானே சொன்னேன், 100 தானே அவங்களுக்கு சக்தி இருக்கு, அதைத்தான் நீ வாங்கிட்டு வரணும், அவங்க தர்றாங்கன்னு நீ எதுக்கு வாங்கிட்டு வர்ற? 10,000 யார் வாங்க சொன்னது கேட்பாங்க. இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு மார்க்கம். அதாவது மனிதர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் எல்லாம் நடக்கணுங்கிறதுல அவ்வளவு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப அந்த மார்க்கம் லேசு என்ற ஒரு கான்செப்ட இஸ்லாம் உலகத்தில் சொல்லுது. இரண்டாவது இந்த கஷ்டமாக்கி கொண்டு இறைவனை நாங்க திருப்திப்படுத்த போறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு போறாங்களே, அந்த அடிப்படையே தவறு. இறைவனை திருப்திப்படுத்த இயலாது. அவன் தகுதிக்கு தகுந்தவாறு யாராலையும் வணங்க இயலாது. அவன் தந்திருக்கிற அருட்கொடைக்கு தகுந்தவாறு யாராலும் நன்றி செலுத்த இதை புரிஞ்சிக்க இயலாதுன்னா இப்ப என்ன செய்யணும்? ஏழும்னா நீ செய்ய, ஏழாவது என்ன செய்யணும்? சொன்னதை செய்ய. யார் உன்னைய படைச்சானோ உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறான் அதை செஞ்சுட்டு போ. அவன்ல போதுமாக்குறான், அமலுக்கு மார்க் போட போறான். அவன் கருணையில மார்க் போடுறவன். கருணையில மார்க் போடுறவன் போயிட்டு என்ன செய்யக்கூடாது? அமல்ல போய் நான் செஞ்சு மார்க் எடுக்க போறேன்னு போட்டி போட்டுறாத. இது ரெண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இதுல தனித்து விளங்குறது, மனிதனுக்கு எல்லா மனிதனுக்குமே இந்த இறைவனுக்கு செய்கிற கடமையோட வேற கடமைகளும் கலந்துதான் இருக்கிறது. வெறும் இறைவனுக்கு மட்டுமே ஒருத்தன் கடமையை செஞ்சுட்டு இருந்தான்னு சொன்னா அவன் இறைவனுக்கு கடமை செய்யறான்னு மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அதனால் வேற எங்கெல்லாம் அவன் பொறுப்பிலிருந்து தவறுகிறான், கடமையிலிருந்து குறை வைக்கிறான் என்பதை நீங்க சேர்த்து பார்க்கணும். முழுசா அல்லான்னு போயிட்டான்னு சொன்னா அவன் பொண்டாட்டி கவனிப்பானா? முழுசா அல்லான்னு போயிட்டான்னு சொன்னா பிள்ளைகளை கவனிப்பானா? வியாபாரத்தை கவனிப்பானா? பணத்தை சம்பாதிச்சு ஜக்காத்து கொடுப்பானா? மத்த வேலைகள்லாம் செய்வானா? முழுசா இபாதத்துன்னு போயிட்டானா அவன் உடம்ப கவனிப்பானா? அவன் கண்ணை கவனிப்பானா? அவன் காதை கவனிப்பானா? அவன் உடலுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பானா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல, எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. வீட்டை கவனிப்பானா? வாசலை கவனிப்பானா? வெள்ளை அடிச்சு 25 வருஷம் ஆயிரும். நீ என்ன போட்டு அல்லாவுக்கு வணங்குற? கதவை பிச்சுட்டு போயிருப்பாங்க, திருடம் நுழையிற அளவுக்கு இத்து போயிருக்கும், தாப்பா இருக்காது. நீ தாப்பால போடுவே, அதை விட்டு என்ன செய்யறது? நான் தக்பீர் கட்ட போறேன்னா உள்ள நுழைஞ்சு தூக்கி போயிருவானே. அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வெறும் வணக்கம் மட்டும் அவன் மீது கடமை இல்லை. இஸ்லாம் அடுத்து சொல்கிறது, உனக்கு கடமை என்பது இறைவனுக்கு மட்டும் செய்யறதுக்காக நீ படைக்கப்படல. இறைவனுக்கு செய்யறதோட மனிதன் என்ற முறையில் உனக்கு என்னென்னலாம் நான் தந்திருக்கிறேனோ அத்தனை கடமைகளையும் சேர்த்து செய்யணும். ஒன்றை பாதிக்கும் வகையில் இறைவனுடைய கடமை இருக்கக்கூடாது. வேற கடமைகள் உனக்கு இருக்கும் இல்லையா, அதை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தன்னால லிமிட் ஆயிடுவாங்க. இந்த லிமிட் பண்ணாம அளவுக்கு மீறி போறவங்களை எப்படி எல்லாம் லகான் போட்டு இழுக்கிறான்னு கேட்டா, எப்படி இந்த மார்க்கம் இழுக்குதுன்னு கேட்டா, தொழுவு பொண்டாட்டிக்கு சோறு போட்டியா? நீ தொழுவு உங்க உமாவுக்கு சோறு போட்டியா? உன் மோளு கல்யாணம் பண்ணி வச்சியா? உன் பையனை படிக்க வச்சியா? சம்பாரிச்சியா? கடை வச்சியா? வியாபாரம் பண்ணியா? அப்படிங்கிறதையும் கேட்கும் பொழுது உன் கண்ணை தூங்குனியா? ஒழுங்கா
ஒழுங்கா பழுத்திட்டியா, ஒழுங்கா சட்டை போட்டியா, கிழிச்சில தச்சியா, இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவனிப்பான்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா லிமிட்டுக்கு வந்துடும் வணக்கம். அதாவது தத்துவத்தை சொல்லிட்டு இஸ்லாம் நிக்காம பிராக்டிகல் கொண்டு வருது. இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வணக்கண்டா எப்படி நீ முழுசு நேரம் வணங்குவ? பொண்டாட்டியை கவனிக்கிறத கடமைன்னு ஆக்கிரும் பொழுது நீ எப்படி 24 hours வணங்குவ? தாயை கவனிக்கிறது கடமைன்னு ஆகிரும் பொழுது 24 மணி நேரம் எப்படி நீ வணங்குவ? உன்னைய கவனிக்கிறது கடமை.